கொடிகாமத்தில் போலீசார் துப்பாக்கிச் சூடு. நடந்தது என்ன? கொந்தளிக்கும் மக்கள். இளைஞர் கைது. யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 8 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொடிகாமம் கச்சாய் பகுதியில் சட்டவிரோதமாக அகழ்ந்த மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் இடைமறித்தனர். இதன்போது போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் எமது ஊடக பிரிவு குறித்த சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று நடந்தவைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தது. ஊத்தமண்ணை ஏற்றி கொண்டே தான் அவன் காணி கிடந்த கடைக்கு முன்னால் தண்ணி நிற்கின்ற அந்த தண்ணிக்கு பறிக்கிறத தான் கொண்டு போனேன். அதை அனுமதி பத்திரம் இல்லாமல் கொண்டு போன குற்றமண்டங்களில் இருக்குது. அதுக்கு இவையல் மறைக்க மிஷினை நிப்பாட்டி இருக்கலாம். மிஷின் வந்து 25க்கு மேலே ஓடாது. இவையல் மறைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருட்டுக்குள்ளே போய் லைட்டும் பிடிக்காம படி வைக்கிறது. நம்ம படியை வச்சு அவனுக்கு படி பிடிச்சிருக்கு, சின்ன பிடிக்கணும். இப்போ படி வச்சு உயிர் போயிருந்தால் இது கேர் பொறுப்பு. இது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட வகையில் செய்த வேலை, லஞ்ச ஊழலால் செய்ய வேலை. இது பாருங்க, இது நாங்கள் எங்கட காணிக்குள்ளே தான் கிணறு தோண்டினது. இந்த கிணறு தோண்டின மண் தான் இந்த மண் எடுத்துக்கொண்டு எங்கள் காணிக்கு முன்னால் மழை காலம் தானே, பள்ளம் தேங்கி தண்ணி நிற்கின்ற காலத்துக்காண்டு இந்த ஊத்த மண்ணை ஏற்றி கொண்டு போய் நாங்கள் எங்கள் காணி முன்னுக்கு பறிக்கிறதுக்கு கொண்டு போனாங்க. அப்போ என்ன விஷயம் சொன்னாலே தான் மண் பறிச்சிட்டோம். மண் பறித்த பிறகு போலீஸார் வந்து எங்கள் டயருக்கு படியை வச்சு செஞ்சு இப்போ மெஷினை வந்து வளவுக்குள்ளே நிற்கிற மெஷினை சும்மா நோமலாகவே பிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆணிக்கட்டை வச்சு பிடிக்கலாம், அடிச்சு பிடிக்க ஏதோ ஒன்று செய்யலாம். இப்படி வெடி வச்சு பிடிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவும் செய்ய இல்லை. அது ஊத்தமன் தான் இது. இது வர ஊத்தமன் தான். நீங்கள் பாருங்க, இந்த கிணறு எடுத்து ஊத்தமன். இதனால் என்ன கொண்டு போனாங்க? மழை எங்களுக்கு கணக்கு மழை தண்ணி நிற்கிது. அதுக்காக தான் கொண்டு போனாங்க இந்த மண்ணை பறிக்கிறதுக்கு. அப்படி இது வந்து என்ன, இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அவரை ஃபோல் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுங்க. நீங்கள் என்ன இதில் வந்தவர் இப்படி தான் இந்த இடத்துல இந்த மண்ணை ஏற்றுன்னு சொல்லி சிலர் வந்திருக்கிறார். சரி, வந்தவர் எங்களை பிடிச்சிருக்கலாம், வந்து என்ன பிடிச்சிருக்கலாம், எனக்கு படிச்சோ அரெஸ்ட் பண்ணியோ பிடிச்சிருக்கலாம். சுட வேண்டிய தேவை இல்லை. 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. இன்றைக்கு 10 மணிக்கு 9:30 10 மணி வெளியே கொண்டு வரையில்லை. இதுக்கு என்ன முடிவு? ஏன் இப்படி செய்கிறாங்க? என்ன காரணம்? எவ்வளவோ கடத்தல் இதில் நடக்குது. இது மண், அது மூத்த மண். என்ன இது என்ன நடக்க போகுது இதுக்கு? சரி, இதுக்கு என்ன ஒரு முடிவு வந்து சரியான முடிவு நீங்கள் எடுத்து தரணும். இதுக்கு என்ன சொல்லி சரியான நீங்கள் எடுத்து தரணும். எனது பேர் நித்யானந்தன். என்னென்னு சொன்னால், இதில் வந்து உண்மையில் வந்து இது ஒரு பள்ளம் இருக்கிற ஒரு வீடு இருக்கிற காணி. மணல் வந்து ஏற்றியது ஒரு கிணறு வெட்டின மண் தான் ஏற்றி கொண்டு வரும்போது போலீசாராக்கள் இந்த பக்கம் ஒரு 50 மீட்டருக்குள்ளே நின்றுக்கணும். நின்றபோது மிஷின் டிராக்டர் உள்ள கேட்டுக்குள்ளே இதுதான் வீடு. இதுக்குள்ளே உள்ளது டிராக்டர் மண் பறிக்கும் போது சாப்பாடு கடை பார்த்து கொண்டு நிறுத்திக்கிறோம் போலீசாராக்கள். அவையில் வந்து ஒரு நார்மலாக வந்து அந்த மிஷினை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவையில் அங்கே நின்று கொண்டு துப்பாக்கியால் சுட்டிருக்கணும். சுட்ட போது டயருக்கு சுட்டிருக்கலாம். ஆனால் அவற்றை பின்புறம் நெய்யாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இதே சமயம் வந்து இதில் வந்து உண்மையில் வந்து ஒரு போதை அடிப்படை பொருளில் வந்து இப்படி சம்பவம் நடக்கும்னா சுட்டாலும் அதில் வந்து நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது. இதில் வந்து என்னென்னு சொன்னால், இந்த மணலை ஏற்றி கொண்டு போய் ஒரு அரசாங்கத்துக்கு நாங்கள் குண்டு தயாரிச்சோ இல்லாட்டி ஒரு ஆயுதம் தயாரிச்சோ நாங்கள் அப்படியே ஒரு செயல்பாடு இல்லை. அந்த நபர் வந்துடுறாங்க இல்லை. இவ்வாறு இருக்க நடந்த சம்பவம் தொடர்பாக கொடிகாமம் போலீசாரிடமும் நாம் வினவியிருந்தோம். கொடிகாமம் போலீசார் நடந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்ததாவது: கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேற்றிரவு கச்சாய் துறைமுக பகுதிக்கு சென்றதாகவும், அந்த வேளை துறைமுக பகுதியில் மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை பொறுப்பதிகாரி இடைமறித்ததாகவும், இதன்போது குறித்த உளவு இயந்திரம் நிறுத்தாமல் பொறுப்பதிகாரி மீது இலேசாக மோதியதாகவும், இதனால் பொறுப்பதிகாரி நிலத்தில் வீழ்ந்துவிட்டதாகவும், இதன் பின்னரும் குறித்த உளவு இயந்திரம் நிறுத்தாமல் தப்பியோடிய வேளை நிறுத்த சொல்லும் விதமாக வானை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும், அப்போதும் உளவு இயந்திரம் நிறுத்தாது தப்பியோடிய வேளை டயரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதாகவும் கொடிகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது துப்பாக்கிச் சின்னம் உளவு இயந்திர பாகத்தில் பட்டு தெரித்து இளைஞர் மீது பாய்ந்திருக்கலாம் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த பகுதிகளில் மணலேற்றி வரும் வாகனங்களை இடைமறித்தால் அவை நிறுத்துவதில்லை எனவும், மீறி நடுவீதியில் நின்று இடைமறித்தால் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அச்சம் கொள்வதாகவும்
உள்ளதாகவும் கூறிய போலீசார் அண்மையில் சட்டவிரோதமாக மணலேற்றி வந்த உளவு இயந்திரம் மோதி பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தனர். குறித்த சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞரான பாலாவி தெற்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த 20 வயதான மாணிக்கவாசகர் மதுசன் என்பவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கைதாகி உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.